ஹலோ மை டியர் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஆர்எஃப்எஸ் கேமர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் மாஸ் பீஸ். ஆமாம், நேற்று வீடியோவில் வந்து 5வது மாஸ் பீஸான அதை பார்த்துருப்பீங்க. எக்ஸ்ப்ளோஷன் இன் ஹைட்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. 2வது அட்டெம்ப்டில் தான் நம்மளுக்கு கிடச்சிது. இது மிஸ்டரி ஆஃப் சிமெட்ரி. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே அட்டெம்ப்டை முடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். சரி, ஓகே, வாங்க போவோம். முதல்ல கிரைலை தேடுவோம். தேடினோடனே உங்களை பார்க்குறோம். ஏதோ இந்த டால் எடுத்துகிட்டு வந்து அந்த ரீசார்ஜ் பண்ணி பார்த்தா வேலை செய்யலை. சரி, நம்ம போய்ட்டு கிரில் எடுப்போம். இப்படிக்கா தான் போனால் நம்ம இப்படி அடைச்சை அவன் இப்படிக்கா போவோன்றேன். கிரைலை எடுத்தாச்சு. நேராக போகிறோம், கிரைலை வைக்க போகிறோம். மக்களே, மறுபடியும் ஒரு க்ளோஸ் கால். எப்படி தப்பிச்சோன்றது எங்களால் வீடியோ எடுக்க முடியல, சாரி மக்களே. ஆமாம். ஸோ லாஸ்ட் மாஸ் பீஸ், மிஸ்டரி ஆஃப் சிமெட்ரி. ஓகே, அப்படி என்னென்ன சுத்துது மிஸ்டரி ஆஃப் சிமெட்ரி. Solve the new puzzle to get a new mass piece. சேஃப்டி எதுக்கு? சேஃப் கீ. மிஸ்டரி ஆஃப் சிமெட்ரியில் ஒரு சேஃபை ஓப்பன் பண்ணேன். ஓகே அப்படின்னு பண்ணி புனேகரி. ஸோ சாவியை வந்து இங்கே போட்டாச்சு. ஸோ ஈவல் நம்ம சுற்றிட்டே தான் இருந்தால். மக்களே, இங்கே 12 சமாதிகள் இருக்கு. இது எந்த சமாதியில் நம்ம கிடைக்கும் அப்படின்றது ரோக்கன் மாஸ்க்ல இதுலயே ஒரு சிஸ்டர் நாடலேன்னு ஒன்று இருக்குமே, அது 7:55. இதுக்கு வை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷவல் இருக்கான்னு நானும் தேடுறேன். ஷவல், ஏன்னா ஷவல் இருந்தால் தான் நம்மளால் இதெல்லாம் தோண்டி எடுக்க முடியும். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. செம்ம அலையணுங்க. இந்த மிஸ்ட்ரி ஆஃப் சிமெட்ரி என்ன பிரச்சனைனா, ஷவல் கிடைக்காது. மோஸ்ட்லி கிடைக்காது. நமக்கு எங்கே இருக்கும் தெரியலையே. ஷவல் கிடைச்சா வி ஆர் தி லக்கியஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக புதிராக வச்சுருப்பாங்க. வேற அவள் எங்கே இருக்கான்னு தெரில. ரொம்ப பயமாக இருக்குது. டபக்குன்னு வந்துருவாளோன்ட்டு. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வாந்தி எடுத்துகிட்டு போனான். வே அப்படின்ட்டு. அது இதே இடத்துல தான். க்ளோஸ் கால் வேறு. அதுவும் எங்களால் வீடியோ எடுக்க முடியல, தயவு செய்து மன்னிக்குமா கேட்டுக்கொள்கிறோம். ஷவல் ப்ளீஸ், கிவ் த ஷவல் ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்சு அவர் ரூம்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படி இருக்கும். அது வாய்ப்பு இல்லை ராசா. அது இங்கே ஒரு தடவை பார்த்தேன்ப்பா ஷவல். இங்கே ஒரு தடவை பார்த்தேன். என்ன முள்ளலாம் இருக்குது. அது என்னமோ இந்த இடம்லாம் பார்த்து போகணும். ரொம்ப டேஞ்சரஸ். எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் சுற்றினே இருப்பான். ஷவல் டேய் ப்ளீஸ்ரா, தயவு செஞ்சு கொடுங்கடா ஷவலை. முடியல. நம்மளும் தேடுவோம். தேடுற வரையும் கிடைக்கும். தேடுனா மட்டும் கிடச்சிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? நல்லா போய் தேடுங்கடா. உங்கள் முட்டைக்கண்ணை நல்லா திறந்து பாருங்கடா அப்படின்றாங்க. அதுதான் போய் திட்டுவாங்க. திறந்து பார்த்தா சுனியக்காரி வருடா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இல்லை, இங்கே குரோபார் வச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த சீவர் சைடில் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஏன் அப்படி சொன்னேன்னா, அங்கே நம்மளுக்கு அந்த இந்த பொருட்கள்லாம் கிடச்சதில்ல. அந்த டென்னிஸ் பால். அது மாதிரி டென்னிஸ் பால். அதுக்கப்புறம் இது கொடுத்தாங்க. அது என்னது ஏதோ ஒரு கப்பா, ஏதோ என்னமோ தெரியல. அது என்னமோன்னு விட்டுறணும். யோசிச்சு நிற்கிறேன். இந்த இடத்துல தான் போன டைம் வெடிக்க வச்சோம். இப்படி சைலண்டாக பார்த்துச்சுரா. யாரடி நீ ஆகுனா தொத்தினேங்கிற? என்ன ரெஸ்ட் கொடுத்தா நான் குறைஞ்சா போயிடுவேன். சவுண்டெல்லாம் பங்கமாக இருக்குப்பா. பேஸ் வச்சே கண்டுபிடிப்போம். அதான் டம்மு இது ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க, பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், அது எங்கே இருக்குன்றத நல்லா கண்டுபிடிக்கலாம். இங்கே இருக்கா? நான் மக்களை ஒரு வழியாக ஷவலை கண்டுபிடிச்சிட்டேன். ஏண்டா மூளையில் வச்சுருக்காங்க ஷவலை, வேற இடமே இல்லையாடா அவங்களுக்கு வைக்க. எப்படிலாம் வச்சுருக்காங்க பத்தியா? அதாரி நாய்ங்களே போகடா இந்த பக்கம். நீங்களும் உங்கள் சவலும் புனேக்காரி. வாயை மூடிட்டு இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு. அவனை சூனிய இந்த சைடு வந்தாலே அது வர மாதிரியே ஒரு ஃபீலிங். அவனா அந்த பேச கொடுத்துறாங்க. ஆனா அப்படி பண்றீங்க. அவனா அந்த பேச கொடுத்துருவாங்க. டம்மு ஏன்ப்பா அப்படி இருக்கு? போடு ஓப்பன். மொத்தம் அட்டம்ப்ட்லேயே கிடச்சிச்சு.
போட்டு எடுத்து ஸ்டோன். இதுதான் எர்த் ஸ்டோன். நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 3 கண்டுபிடிக்கணும். அது ஒன்று எங்க கிடச்சிச்சு. இங்கே தானே இருக்கும். இல்லை இல்லை, இன்னொன்று வந்து அந்த கிளாக்ல இருக்கும். கிளாக் அந்த டைம் ஃபிக்ஸ். அட இளவரத்தவளே, கேட்டி இப்படி பண்ற. நான் மட்டும் ஒன்ன மாதிரி ஒரு கிளவியா நினைச்சுக்குவேன். ஏன்டா இங்க சண்டை போற? போட்டிருப்பேன். போலாமா குறுக்கு வழிப்பா இதெல்லாம். ஓடிப்பா பேடி. நான் நினச்சாங்களா சும்மா நோண்டிக்கிட்டு சோறாண்டி பார்த்துக்கிட்டு பார்த்துக்கப்பா. இது தாங்க அந்த கிளாக்கு. போயிட்டு 7:55 நம்ம வைக்கணும். டக்கு 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 இல்லை வந்துட போகிறேங்க. 7:55 இல்லை இங்கே 7. ஓகே முதல்ல பட்டனை தட்டுறா. பச்சை பட்டனா பட்டனில் கிளிக் பண்ணியாச்சு. தொரடா அடச்சு தொரடா கதை. இதை பார்த்தீங்களா மூன் ஸ்டோனு. இந்த மூன் ஸ்டோன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சவப்பட்டி இருக்கிற இடத்துல போடணும். ஹலோ சொல்ல வந்தேன். ஆனா சூனியக்காரி மட்டும் ஆப்னட்ல வந்துடக்கூடாதுன்னு நினைச்சா இவ்வளோ ஆயுஸ் கூட இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஆமாம், உனக்கு 200 ஆயுஸ்க்கு மேலே. ஆனால் எங்களை விட்டுரு, எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆமாம், இதை போட்டு எபிக் எஸ்கேப் வேறு நாங்கள் பண்ணணும். பார்த்துக்கோங்க நாங்கள் எவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறோம். நாங்கள் பண்ணுற எஃபர்ட்டுக்கு ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். இந்த வீடியோ அப்புறம் எபிக் எஸ்கேப்போட இந்த ஈவில் நன்னை முடித்துக் கொள்ள போகிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு மிஸ்டர் மீட்டு பார்க்கலாம். மிஸ்டர் மீட் சைக்கோபேத் ஸ்டோன். ஆக்சுவலி மக்களே, இதெல்லாம் நம்ம தோணின இதுதான். அதை பார்த்து பயந்துடாதீங்க. ஸோ இங்கே இதை பார்க்க தான் வந்தோம். இது கடைசியாக சிஸ்டர் அல்ஃபோன்சா. என்னது EOE. ஓகே, சனியை நடுவில் வராமல். ஸோ நம்ம சைலண்ட்டாக நம்ம ஒரு ரூமில் போயிட்டு அந்த பெடஸ்ட்ரல் ஏரியாவில் போயிட்டு அந்த புக்கை வச்சோம்ல, டெஃபனேட்டிவ் பைபிள், அந்த இடத்துல போயிட்டு ஒரு வேலை பார்க்கணும். இந்த ஏரியாவில் சைலண்ட்டாக போகணும், இல்லைன்னா வைலண்ட் ஆகிடும். சைலண்ட்டாக போய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்கும். ஏய் சவுண்டு கேட்குதுடா. இல்லை கேட்கல. ஓகே, பேஸ் சவுண்டு கேட்டுச்சு. அது தெரியும். ஸோ பாஸ்வேர்டை போட்டோன்னே பார்த்தீங்களா, இதுதான் சன்னி ஸ்டோன். சன்ஸ்டோன் மஞ்ச மசேர்னு இருக்கிற சன்ஸ்டோன். மஞ்ச மசேர் அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவோம், கண்டுக்காதீங்க. இப்போ நம்ம அப்படி காப்ப வேணாம், இப்படி காப்ப விடுவோம். போனா புண்ணியக்காரி வரும். ஓன்னு கத்திட்டு போக வேண்டியதான். டாய் புண்ணியக்காரி இல்ல, ரூட் கிளியர். ரூட் இஸ் மக்களே, ஒரு டவுட் மக்களே, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த இடத்துல தோண்டி பார்த்தா சிஸ்டர் மேடலின் செத்து கிடக்கும். ஆனா எப்படா இப்ப எனக்கு துரத்திக்கிட்டு இருக்கு சிஸ்டர் மேடலின் தான் பேரு. செத்து போச்சு எப்படி அந்த உயிர்? மாஸ்பீஸ் கண்டுபிடிச்சா சொல்லு, எப்படி செத்து போச்சு? ஆனா எப்படி எங்களுக்கு துரத்தி வந்து அடிக்குது? அப்பதானே பேயா? இந்த சிஸ்டர் மேடலின் என்னென்ன பண்றான் பாருங்க. அப்ப பேய் தாங்க அது. இவ்வளவு நேரம் பேய் கூட தான் விளையாண்டுட்டு இருந்தோமா? அதுதான்டா நம்மளே வச்சு விளையாடுது. மாஸ்பீஸ் கை கடிச்சிருச்சு, பிரச்சனை இல்ல, ஓடுங்க. ஏன்னா இது இவ்வளவு மேதவா போறான். சரி ஓகே போவோம். ஒரே ரூம்ல ஒரே ஸ்கூல்ல இத்தனை நாள் அலைய விட்டப்பான். ஆமாப்பா, அவன் டயர்ட் ஆயிடுச்சு. போடா டக்குன்னு உட்காந்துக்கிட்டு போறான். ஓகே மக்களே, ஒரு வழியாக லாஸ்ட் மாஸ் பீஸை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். நீங்க பங்கோட போய்க்கலாம். இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தட்டி விட்டு ஆல்ல போட்டுக்கோங்க. நாளைக்கு எபிக் எஸ்கேப் வரப்போகிறது. அதோட ஈவில் நிலை முடிய போகிறது. தெரிவித்துக் கொள்ளுவது உங்கள் ஆர்எஃப்எஸ் கேமர் சேனல். போடு உள்ள. ஃபைனலி எல்லா மாஸ்பீஸையும் கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா இது மறுபடியும் பறக்குது. ஆமா, அது பறந்துடும், அது வீட்டுக்கு போயிருங்க. ஓகே, பாய் பாய்.